ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் அட்ராக்டிவ் செல்லிங் ஃபீச்சர் அப்படின்னா கேமராவை சொல்லலாம். அதனால தான் கேமராவை சுற்றி நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸை எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் நமக்கு பாப்அப் கேமரா வந்துச்சு, ஃபிளிப் கேமரா வந்துச்சு, இப்போ அண்டர் டிஸ்பிளே கேமரா கூட வந்துருச்சு. பட் நெக்ஸ்ட் விவோ இவங்களுக்குலாம் ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் சொல்லணும்னா உண்மையிலேயே மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு கேமராவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ட்ரோன் கேமரா ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத விவோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ட்ரோன் கேமரா ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு புது இனோவேஷனை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் அட்ராக்டிவ் செல்லிங் ஃபீச்சர்னா அது கேமராவாக இருக்குது. அதனால தான் ஸ்மார்ட் ஃபோனில் 64 மெகா பிக்சல், 108 மெகா பிக்சல், 200 மெகா பிக்சல் கேமராலாம் கூட வந்துருச்சு. இங்கே குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ இல்லையோ மொபைலில் செல் பண்ணுறதுக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்படின்றதுனால தான் கேமராவில் நிறைய இம்பார்ட்டண்டான இனோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் பாப்அப் கேமரா, ஃபிளிப் கேமரா, அண்டர் டிஸ்பிளே கேமராலாம் வந்துகிட்டு இருக்கு. பட் இவங்களுக்குலாம் ஒரு படி மேலே போயிட்டு விவோ இப்போ நாங்கள் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ட்ரோன் கேமரா ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் விவோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணாம இந்த ஃப்ளையிங் ட்ரோன் கேமராவுக்கான பேட்டர்னை இப்போ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணதோட இல்லாமல் இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ட்ரோன் கேமரா ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பிள் வீடியோ கிளிப்பை பார்க்கும்போதே தெரியுது இது ரியலாகவே வேற லெவலான ஒரு இனோவேஷனாக இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே கிளியராகவே தெரியுது. ஸோ என்ன இனோவேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரோனை நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ட்ரோன் அப்படின்னா என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் அப்படின்றது ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ யூஸ்வலாக ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்ணால் என்னெல்லாம் பார்க்க முடியுதோ, நமக்கு என்ன விசிபிளாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்றது எடுக்க முடியும். பட் ட்ரோன் அப்படின்றது ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஸோ அதை ஃப்ளை பண்ண விட்டுட்டு மேலே இருந்து கீழே பார்க்கும்போது எந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கும், எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஹைட்டில் இருந்து நம்ம வீடியோஸை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ட்ரோன் அப்படின்றது யூஸ் ஆகும். அப்படிப்பட்ட ட்ரோனை தான் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இன்சர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதன் வழியாக நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்க முடியாத உயரத்தில் போயிட்டு நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இனோவேட்டிவான ஐடியாவை தான் நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி விவோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளையிங் கேமராவில் 200 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 200 மெகா பிக்சலுக்கான கேமராவோட இந்த ஃப்ளையிங் ட்ரோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே இப்போ விவோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இன்னொரு டவுட்டுமே வரும். இந்த ட்ரோன் கேமரா எப்படி ஒர்க் ஆக போகுது? நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா இருக்கும், பேக் சைட் ரியர் கேமரா, 4 கேமரா 3 கேமரா இந்த மாதிரியான கேமராலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேமராவை இங்கே ஃப்ளை பண்ணி மேலே போய் நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குமா, இல்லை ட்ரோனுக்காக செப்பரேட்டாக கேமரா கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே ட்ரோன் அப்படின்றது தனியாக தான் வரப்போகுது. நார்மலாக ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் சைட் கேமரா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ரியர் சைட் கேமராலாம் இருக்கும். அதை நம்ம கையில் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளையிங்காகவே இங்கே தனியாக ஒரு ட்ரோனை ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. எப்படி நமக்கு பாப்அப் கேமராலாம் ஆப்ரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளையிங் ட்ரோனுமே ஆப்ரேட் ஆக போகுது. ஜஸ்ட் நமக்கு எப்பெல்லாம் இந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டாப்ல இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் பாப்அப் ஆகிட்டு அது உள்ள இருந்து ட்ரோன் மேலே ஃப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இந்த ஒரு வீடியோவை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதுமே நமக்கு அது கிளியராகவே புரியுது. அதே மாதிரி ட்ரோன் அப்படின்னா மேலே ஃப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ மேலே ஃப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக மேலே காற்று அடிக்கும். ஸோ அந்த காற்றுக்கு டீவியேட் ஆகாமல் இருக்கணும். அதனால தான் நார்மல் ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா பெரிய சைஸில் தான் இருக்கும். அண்ட் அந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸே அதிகமாக காற்றடிக்கும் போது நம்மளால ஃப்ளை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கே இவங்க நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே தான் ட்ரோனையே வச்சு கொடுக்க போகிறாங்க. அப்போனா ஸ்மார்ட் ஃபோனை விடவுமே ட்ரோன் சைஸ் இங்கே சின்னதாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ட்ரோனுடைய வெயிட்டையுமே அவங்களால அதிகமாக வைக்க முடியாது. ஏன்னா மொபைல் ஃபோன் ரெகுலராக எல்லாருமே கையில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஜெட். அப்படி இருக்கும்போது இங்கே ரொம்பவும் வெயிட்டை அதிகமாக ஏற்ற முடியாது. அதனால ட்ரோனுடைய வெயிட்டுமே கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஃபோனை விட கம்மியாக தான் ட்ரோனுடைய வெயிட் இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வரப்போகிற இந்த ட்ரோனுடைய ஃப்ளையிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், விண்டெல்லாம் அப்போஸ் பண்ணுற அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்ற டவுட் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றின கிளாரிட்டி இப்போதைக்கு இல்லை. பட் கண்டிப்பாக அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற டெக்னாலஜியோட தான் இந்த ட்ரோனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மினி ட்ரோன் எல்லாம் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் சைஸில் இருக்கக்கூடிய ட்ரோன் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ட்ரோன் ஸோ எப்பவுமே கையில் வச்சுக்கிட்டு சுத்த போகிறது இல்லை. அதனால வெயிட்டை கூட அங்கே அதிகமாக வச்சுக்கலாம். பட் ஆனால் இங்கே இந்த ட்ரோன் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே வரதுனால கண்டிப்பாக வெயிட் அதிகமாக வைக்க முடியாது. ஸோ அதுவுமே இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் எப்படி அவங்க ரிசால்வ் பண்ண போகிறாங்க, எப்படி என்ன மாதிரியான டெக்னாலஜியோட இந்த ட்ரோனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இப்போதைக்கு இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறோம் அப்படின்றத மட்டும் இப்போ விவோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும், எப்போ லான்ச் ஆகும், லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாமலாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இல்லை கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றின எந்த ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு கிடைக்கல. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய
பேட்டன் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது எப்போ மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோனை தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மேபி ஃபியூச்சரில் வேணும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை செல்லிங்கு எல்லாரும் பை பண்ணுற மாதிரி பப்ளிக்காக எல்லாருக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதெல்லாம் டெஸ்டிங் எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும். ஸோ அதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விவோவுடைய இந்த புது ஃப்ளையிங் ட்ரோன் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் கான்செப்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இந்த ஃப்ளையிங் ட்ரோன் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோட ஃப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10 feet 20 feet ஃப்ளை பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை இன்னுமே ஹையராக ஃப்ளை பண்ணுற மாதிரியான பவர்ஃபுல்லான ட்ரோனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த ஒரு புது இனோவேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். ஸோ இந்த ஒரு புது டெக்னாலஜியை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.